கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ 6 அல்லது GTA 6 கடந்த ஒரு மாதமாக பிளேஸ்டேஷன் ஸ்டோரில் தோன்றிய பின்னர் இப்போது எக்ஸ்பாக்ஸ் ஸ்டோரில் கூட விலைப்பட்டியலில் சேர்க்கப்பட முடியக்கூடியதாக உள்ளது. இந்த பரபரப்பான விளையாட்டு வரவிருக்கும் அடுத்த ஆண்டுக்காக முன்பதிவு செய்யலாம். ஆனால் பிளேஸ்டேஷனில் இல்லாத ஒரு சிறிய வித்தியாசம் எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் X/S உரிமையாளர்களுக்கு உள்ளது. அவர்கள் GTA 6ஐ விலைப்பட்டியலில் சேர்க்கும்போது ஒரு சின்ன ப்ரீலோட் கோப்பு பதிவிறக்கம் செய்து நிறுவ முடியும். ஆனால் அதுவே முழு விளையாட்டு அல்ல. சுமார் 300 மெகாபைட் அளவுள்ள இந்த கோப்பு வெறும் ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாத்திரமே. அதாவது முழு விளையாட்டு இன்னும் கிடைக்கவில்லை என்றுதான் அர்த்தம். GTA 6 பற்றிய அறிவிப்பு மற்றும் இரண்டாவது ட்ரெய்லர் கடந்த மாதத்தில் ராக்ஸ்டார் கேம்ஸ் வெளியிட்டதோடு உலகம் முழுவதும் அதிர்ச்சி ஏற்பட்டது. இந்த 3 நிமிடத்திற்கு மேல் நீண்ட ட்ரெய்லர் விளையாட்டு இடங்கள், கதாபாத்திரங்கள் ஆகியவற்றின் புதிய தகவல்களோடு கூட வந்தது. 2023இல் வெளியான முதல் ட்ரெய்லரில் உறுதிப்படுத்தப்பட்டபடி GTA 6இன் முக்கிய கதாபாத்திரங்கள் ஜேசன் மற்றும் லூசியா என்பவர்கள் ஆக இருக்கிறார்கள். அவர்கள் கிரிமினல் சிண்டிகேட்டில் சிக்கியபோது பழைய ஸ்கோர் ஒன்று மிக மோசமாக பிழைத்ததால் ஒருவரை ஒருவர் நம்பி வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கதையின் பின்னணியில் பல வித்தியாசமான தனித்துவமான கதாபாத்திரங்கள் இணைந்து உண்மையான கதை ஓடுகிறது. GTA 5இன் கதாபாத்திரங்கள் GTA 6இல் DLC-ஆக திரும்புவார்கள் என்ற தகவல் ரசிகர்களுக்கு இரட்டைப்படியான உணர்வுகளை தருகிறது. பழைய ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய உற்சாகம். ஆனால் புதிதாக வைக்கப்படும் கதையுடனும் மாற்றப்பட்ட கதாபாத்திர அடையாளத்துடனும் முரண்படும் அபாயமும் உள்ளது. இதுவே ஒரு முக்கிய சர்ச்சையானது. எக்ஸ்பாக்ஸ் பயனர்கள் இப்போது GTA 6ஐ விலைப்பட்டியலில் சேர்க்க முடியும். இதற்கு முன்பு ராக்ஸ்டார் கேம்ஸ் பிளேஸ்டேஷன் ஸ்டோரில் GTA 6க்கு அதிகாரப்பூர்வ பக்கத்தை உருவாக்கி அங்கே புதிய கீ ஆர்ட், வெளியீட்டு தேதி மற்றும் விலைப்பட்டியலில் சேர்க்கும் வசதி ஆகியவற்றை வழங்கியிருந்தது. ஆனால் எக்ஸ்பாக்ஸ் வலைத்தளத்தில் இதுவரை GTA 6 இல்லை என்று நுகர்வோர்கள் காத்திருந்தனர். இன்றைய தினம் எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் X/ உரிமையாளர்கள் அதிகாரப்பூர்வ GTA 6 பக்கத்தை பார்வையிட்டு விளையாட்டை விலைப்பட்டியலில் சேர்க்க முடிகிறது. இதன் மூலம் ஒரு சிறிய ப்ரீலோட் கோப்பும் பதிவிறக்கம் ஆகிறது. பிளேஸ்டேஷன் 5இல் இத்தகைய ப்ரீலோட் வசதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது எக்ஸ்பாக்ஸுக்கு மட்டுமே சாதாரணமான ஒரு அம்சமாகும். எனினும் இந்த ப்ரீலோட் என்பது முழு விளையாட்டை தருவது அல்ல. இது வெறும் 300 மெகாபைட் பிளேஸ் ஹோல்டர் தான். அதாவது நெட்டியில் முன்னேற்றங்களை எடுத்து வருகிறது. இதனால் எதிர்பார்ப்பில் இருக்கும் சில ரசிகர்கள் அதற்கேற்ப ப்ரீலோட் செய்ய வேண்டிய தரம் அல்லது முழுமையான கோப்பை எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும். இந்த கதை ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் அதற்கான சிக்கல்களையும் நமக்கு காட்டுகிறது. GTA 6இன் வெளியீடு உலகம் முழுதும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ராக்ஸ்டார் கேம்ஸ் இந்த விளையாட்டில் செய்த புதுமைகள், கதையின் மையமான போக்கு மற்றும் புதிய கதாபாத்திரங்கள் எல்லாம் ரசிகர்களின் மனதில் கலந்துரையாடலுக்கு இடமளிக்கின்றன. ஆனால் அதே சமயம் பிளேஸ்டேஷனை விட எக்ஸ்பாக்ஸுக்கு கிடைக்கும் ப்ரீலோட் வசதி பற்றிய விவரம் விளையாட்டின் விநியோக முறையை பற்றி ஒரு குழப்பத்தையும் எழுப்புகிறது. இந்த ப்ரீலோட் பிளேஸ் ஹோல்டர் என்றால் இன்னும் விளையாட்டு முழுவதுமாக தயார் அல்ல என்பதற்கான ஒரு சின்ன சான்று. இந்த நிலையில் GTA 6 வெளியீடு வரை உள்ள நாட்கள் ஒரு பெரும் காத்திருப்பாக மாறிவிட்டது. இப்போதும் இணையத்து பதட்டமும் எதிர்பார்ப்பும் மிகுந்துள்ளன. ராக்ஸ்டார் கேம்ஸ் இந்த பரபரப்பை எப்படி சமாளிப்பார்கள் என்பது பெரிய கேள்வி. எக்ஸ்பாக்ஸ் உரிமையாளர்கள் காத்திருப்பின் முடிவில் GTA 6இன் முழு அனுபவத்தை எப்படி பெறுவார்கள் என்பதும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் பிளேஸ்டேஷன் உரிமையாளர்களுக்கு இது ஒரு விதமான மறைமுக அனுபவம்தான். இத்தகைய நிகழ்வுகள் இந்த உலகளாவிய விளையாட்டுத் துறையில் புதிய பரிசோதனைகளையும் வியப்புகளையும் கொண்டு வருவதாகும். GTA 6 என்பது ஒரு சர்வதேச பரபரப்பையும் அதிர்ச்சியையும் எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்தும் முக்கிய தலைப்பு. அதே சமயம் ப்ரீலோட் பிளேஸ் ஹோல்டர் போன்ற கீசாரமான அம்சங்கள் விளையாட்டு வெளியீட்டின் சிக்கல்களையும் வெளிப்படுத்துகிறது. இந்த காலத்தில் ஒரு வாடிக்கையாளர் என்பவராக நாமே விளையாட்டின் தயாரிப்பு, வெளியீட்டு முறைகள், டெவலப்பர் எண்ணங்கள் ஆகியவற்றை அறிந்து முறையான எதிர்பார்ப்பை வைக்க வேண்டும். GTA 6 பற்றிய இந்த நிலைமைகள் கலக்கலான விளையாட்டு உலகின் ஒரு புதிய அத்தியாயத்தை நாம் எதிர்நோக்குகிறோம் என்று சொல்லலாம். ராக்ஸ்டார் கேம்ஸ் பிளேஷியரை மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கிறோம். ஆனால் அதே சமயம் அவர்களின் வெளியீட்டு திட்டங்கள் எவ்வாறு அமையும் என்பதையும் கவனமாக பார்ப்போம். பெரிய எதிர்பார்ப்பும் புதுமையான கதைகளும் கொண்ட இந்த GTA 6 ஒரு விளையாட்டு வரலாற்றில் புதிதாக ஒரு அத்தியாயம் எழுத போகிறது. அது எப்போதும் சிக்கல்களையும் அதிர்ச்சிகளையும் கொண்டிருக்கும். இதுவே இந்த உலகத்தின் அழகு. கேமிங் உலகம் எப்போதும் புதியதை
எதிர்நோக்குகிறது. அதே சமயம் அதன் பயணத்தில் குழப்பங்களும் தவறுகளும் இருப்பதே இயல்பானது. GTA 6 ப்ரீலோட் பிளேஸ் ஹோல்டர் விஷயம் இதுதான். இந்த சமயம் எதிர்பார்ப்பின் வெறுஞ்சுடர் போல GTA வருகை எப்போதும் வரவேற்கத்தக்கது. ஆனால் அதன் முழுமையான அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை நாமே ஆராய்ந்து காண்போம். இந்த சூழ்நிலையுடன் எக்ஸ்பாக்ஸ் மற்றும் பிளேஸ்டேஷன் வாடிக்கையாளர்கள் மத்தியில் ஒரு புதிய பரபரப்பும் சந்தேகமும் கிளம்பியுள்ளன. அதுவும் விளையாட்டின் வெளியீட்டிற்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் இவ்வாறான பரபரப்பான மற்றும் பரபரப்பற்ற தருணங்களை நம்மால் எதிர்பார்க்க வேண்டும். GTA 6 விளையாட்டின் வருகை மட்டுமல்லாமல் அதன் அனுபவமும் எதிர்பார்ப்பும் அதன் வெளியீட்டு முறைகளும் அதை சுற்றியுள்ள சர்ச்சைகளும் நமக்கு ஒரு பெரிய கேம் கலாச்சாரத்தின் ஒரு பக்கம் என்பதை உணர்த்துகின்றன. இது அடுத்த தலைமுறை விளையாட்டுத் துறைக்கு ஒரு சுவாரஸ்யமான அத்தியாயமாக அமையும். இதுதான் GTA 6 எக்ஸ்பாக்ஸ் ப்ரீலோட் பிளேஸ் ஹோல்டர் குறித்து ஒரு முழுமையான பார்வை. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நாம் உறுதியாக அறிவோம். ஆனால் இப்போது நாம் அனுபவிக்கும் பரபரப்பும் உற்சாகமும் மட்டுமே நிச்சயம்.